இந்தியா ஏற்கனவே ஒரு பவர்ஃபுல்லான விமானப்படையை வச்சிருக்காங்க. ஆனால் எதிர்கால திட்டங்களை இவங்க லேட் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. முக்கியமாக கைஸ் MRFA டெண்டர், இந்த டெண்டருக்கு 110 மல்டி ரோல் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் நம்ம இந்தியாவுக்கு வேணும். IAF என்னென்ன விமானங்கள் வேணும்னு செலக்ட் பண்ணல, எந்த நாட்டுக்கிட்ட இருந்து நம்ம வாங்க போகிறோன்னு செலக்ட் பண்ணல, எவ்வளோ விமானங்கள் கரெக்டாக வேணும்னு செலக்ட் பண்ணல. இவங்க செலக்ட் பண்ணாததுனால இந்த ப்ராஜெக்ட் தள்ளி போய்கிட்டே இருக்கு வருஷ கணக்கில். இதை நம்ம கவர்மெண்ட்டில் இருக்கிற அஃபீஷியல்ஸ் இதை சைன் பண்ணி மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இதை ஆர்டருக்கு போகிறதுக்கே 5 வருஷம் ஆயிரும். இன்னைக்கு நம்ம ஆர்டர் கொடுத்தாலும் நம்மளுக்கு ஒரு 15 வருஷம் கழிச்சு தான் கைஸ் ஃபைட்டர் ஜெட்ஸ் வரும். இதனால என்ன ஒரு பிரச்சனைனா, பாகிஸ்தான் 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்டை சைனா கிட்ட இருந்து வாங்க போறாங்க. இன்னைக்கு தேதியில் என்னன்னா, அவங்க விமானப்படை ஸ்ட்ராங்கா இல்லாம இருக்கலாம். ஆனா ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு ஈக்குவலான விமானப்படையை வச்சிருந்தாங்க பாகிஸ்தான். திரும்பவும் நம்மளுக்கு ஈக்குவலா வந்துடக்கூடாது. அதனால நம்ம 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்டை தயாரிக்கணும், இல்லைன்னா வெளியே இருந்து வாங்குவாங்க, இல்லைன்னா 4.5 ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்ஸையாவது வாங்கணும். இந்த டெண்டர் சீக்கிரமா முடியணும். ஓகே கைஸ், இதை பத்தி உங்களுக்கு ஃபுல் வீடியோ வேணும்னா லிங்க் கீழே இருக்கு, மறக்காம பாத்துருங்க.